ஒருத்தன் காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு மரம் தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கதையும் அந்த மரத்தோட கிளையில ஒரு பெரிய அழகான பாம்பையும் பார்க்குறான். அந்த பாம்பு என்னை கீழே இறக்கி விடுன்னு மென்மையான குரல்ல உதவி கேட்குது. பாம்பு இயல்பாவே ஆபத்தானது. அவன் காப்பாற்ற தயங்குறான். அதை புரிஞ்சுக்கிட்ட பாம்பு, என்னை நீ காப்பாத்தினா நான் உன் உயிர் நண்பனா இருப்பேன், என் உயிரை காப்பாத்தினவங்கள காயப்படுத்த மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணுது. பாம்போட அழகான அந்த தோலும் கண்ணில் தெரிஞ்ச அந்த சோகமும் அவனை இறக்கப்பட வைக்குது. ஒரு பெரிய குச்சியை பயன்படுத்தி பாம்பை எடுத்து புகையும் வெப்பமும் பாதிக்காத மாதிரி தன்னோட பேக்கில் வச்சு ஒரு அழகான புல்வெளிக்கு எடுத்துகிட்டு போகிறான். அங்கே பாம்பை தரையில் விட்ட அடுத்த செகண்ட் கொஞ்சம் கூட தாமதிக்காமல் பாஞ்சு வந்து அவன் கையை கடிக்குது. வலி தாங்க முடியாமல் அழுதுகிட்டே கேட்குறான், ஏன் உன் உயிரை காப்பாற்றின எனக்கு ஏன் நீ இப்படி செஞ்ச? ஏன்னா நான் ஒரு பாம்பு. நான் உன்னை கடித்தது கோவத்தினால இல்லை, 1000 தீயிலேருந்து நீ என்னை காப்பாற்றினாலும் என் இயல்பு மாறாது. பாம்பை புறாவாக மாற்ற நினச்சது ஓன் தவறுன்னு சொன்னிச்சு. அன்பு கருணைங்கிற போர்வையில் பல பேர் எச்சரிக்கை அறிகுறிகளை பார்க்க மறந்துடுறோம். இதயம் கருணையோடு இருந்தாலும் கண்கள் எப்பையும் விழிப்போட வச்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் லைஃப்பில் இதை மாதிரி பாம்பை பார்த்துருந்தீங்கன்னா லெசன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள்.